இது திருக்கார்த்திகை அன்னைக்கு எடுத்த வீடியோ தான். பஜாருக்கு போயிட்டு விளக்கு வைக்கிறதுக்கு எல்லா விளக்கு, பூஜை பொருட்கள் எல்லாமே வாங்குறதுக்கு கிளம்பி போனோம். பஜாரில் அப்படியே வாங்கிட்டு கடை போட்டிருந்தாங்க. அப்படி இந்த கடையில் பூவு எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். வெத்தலை பாக்கு தான் கிடைக்கல. அப்படியே வீட்டுக்கு வந்து நல்லா சுட சுட கொலக்கட்டையும் வச்சு தீபத்துக்கு ஏற்றுறதுக்காக விளக்கெல்லாம் ரெடி பண்ணேன். எல்லா விளக்கையும் நல்லா ஒரு மணி நேரத்துக்கு இல்லாட்டி 1 டேக்கு முன்னே நம்ம வந்து தண்ணியில் போட்டு வச்சிட்டோம்னா விளக்கு வந்து எண்ணெய் குடிக்காது. அப்படியே விளக்கும் ஏற்றிட்டு நம்ம முருகருக்கு கொலக்கட்டையிலேருந்து எல்லாம் வச்சு சாமி கும்பிட ஆரம்பித்தாச்சு. சின்ன பிள்ளைங்கள நீங்கள் எந்த மாதிரி திருக்கார்த்திகை கொண்டாடுனீங்கன்னு உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். சின்ன பிள்ளையில நாங்கள் என்னென்னா டயர் வச்சு கொளுத்திக்கிட்டு நைட்டு நல்லா ஜாலியாக கோயிலுக்கெல்லாம் போயிட்டு மறுநாள் ஸ்கூலுக்கு போகும்போது திருக்கார்த்திகை அன்னைக்கு உள்ள கொலக்கட்டைலாம் கொண்டு போய் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் கொடுத்து சாப்பிட்ட ஞாபகங்கள் தான் நிறைய இருக்குது. அப்படிலாம் நம்ம சின்ன பிள்ளையில இருந்துட்டு இப்போ எனக்கு கல்யாணம் முடிஞ்சு நான் திருக்கார்த்திகை கொண்டாடுற அளவுக்கு வளர்ந்துருக்கேன். இது வந்து நானும் என் ஹஸ்பண்டும் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறமா திருக்கார்த்திகை சேர்ந்து கொண்டாடினதே கிடையாது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து திருக்கார்த்திகை எல்லாமே ஃபஸ்ட் டைம் தான். தீபாவளி, பொங்கல் மட்டும்தான் நாங்கள் வந்து சேர்ந்து கொண்டாடுற ஃபங்க்ஷனே. அப்படியே இதுதான் ஃபஸ்ட்டு. சாமி கும்பிட்டுட்டு சுட சுட கொலக்கட்டையும் எடுத்து நல்லா சாப்பிட ஆரம்பித்தாச்சு. எல்லோரும் சாமி கும்பிட்டுக்கோங்க, தீபாரணை எடுத்துக்கோங்க. அனைவருக்கும் கார்த்திகை தீபம் நல்வாழ்த்துக்கள். நீங்கள் உங்கள் வீட்டில் எந்த மாதிரி கார்த்திகை தீபம் கொண்டாடுனீங்க அப்படின்ட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். பாய் கைஸ்.